வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தி. காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை 10 நாட்களில் முடிக்க திமுக திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 10 நாளில் பேச்சுவார்த்தையை முடிக்க திமுக முடிவெடுத்திருக்கிறது. இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை 10 நாட்களில் பேசி முடிக்க திமுக கட்சி முடிவெடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்த 10 நாட்களில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற திட்டம் திட்டிருப்பதாக திமுக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் துவங்கிய இந்த பேச்சுவார்த்தையானது வரும் 10 நாட்களுக்குள் முடிவடைந்துள்ளது என்ற திமுக தற்போது தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே 10 நாட்களுக்காக அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிவடைந்து தொகுதி பங்கீடு ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இன்று திமுக மற்றும் காங்கிரசுடனான பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் சார்பில் 14 விருப்ப தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் திமுக சார்பில் பதில் ஏதும் சொல்லாமல் தலைமையிடம் பேசி நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் என்று தற்போது கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. மீண்டும் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தனிப்பட்ட முறையில் காங்கிரஸை அழைத்து அவர்களிடம் பேசி முடிவெடுத்து மீண்டும் அதன் அடிப்படையிலே அதிகாரப்பூர்வமாக அவர்களை அறிவாலயத்துக்கு வரவழைத்து பேசி முடிப்பதற்காக திட்டம் என்ற தகவலானது வெளிவந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே 2ஆம் முறையாக அவர்களை அழைத்து அதன் மூலியமாக தலைமை சொல்லும் தொகுதிகளை அவர்களிடம் சுட்டிக்காட்டி அவர்களிடம் ஒப்பந்தம் பெற்று மீண்டும் அதிகாரப்பூர்வமாக அவர்களை அழைத்து அதன் மூலம் தொகுதி பங்கீடை முடிவு கொண்டு வருவதற்காக திமுக தரப்பு முடிவெடுத்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸை நாம் இந்த அடிப்படையிலே விரைவாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடியும் பட்சத்தில் தான் நாம் அடுத்தடுத்த கட்சிகள் தயாராக இருக்கின்றன, அவர்களையும் அழைக்க வேண்டும். மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், அதுபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், குங்குராடு மக்கள் கட்சி என வரிசையாக அனைத்து கட்சிகளுமே இந்த திமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்காக தயாராக இருக்கிறார்கள். எனவே அவர்களை அழைத்து பேச வேண்டும். அதன் அடிப்படையிலே அந்த கூட்டணி கட்சியில் கூடிய மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை அழைத்து இந்த பேச்சுவார்த்தை முடிவு கொண்டும் பட்சத்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை கொண்டு போக முடியும். அதன் அடிப்படையிலே அவர்களையும் அழைத்து பேசுவதற்கு காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை இன்னும் 10 நாட்களுக்கும் முடிவடையும் என்றும் திமுக வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.